ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். அது மண் சட்டியில் செய்ய போகிறோம். பார்க்கலாம், எங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே முன்னாடி வா. இது நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், உடம்புக்கு ஹெல்த்திங்கிறதுனால. அடுத்து நெய். அது நல்லா ஹீட் ஆகட்டும். மண்ணுங்கிறதுனால ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஆமாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், பயமாக இருக்கு. இதை நல்லா கிட்டுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு தெரிந்தானே. அடுத்து வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா. நான் சின்ன பசங்க, அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்ட வேண்டியதாக இருக்குது பாரு. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இப்படி நம்ம போட்டு கிண்டிட்டோம்னா அவ்வளோதான், டமார் ஆயிரும். கல்லுப்பு, அதெல்லாம் எடிட் பண்ணிக்கலானு. இப்போ நான் பேசுகிறேன்ல, இதை கூட எடிட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பார்த்துக்க நீனு எப்படின்ட்டு. தக்காளி கொஞ்சமாக போடு, நிறைய போடாது. என்னது ஃபோன் ஒரு வீடியோ கால் அண்ணேண்ணா? ஏன் அம்மாண்ணே அது கட் பண்ணி தெரியுதா? ஃபுல்லாக கவர் ஆகுதா? இங்கே தெரியுதா? ஓகே ஓகே. அடுத்து இந்த காயை கொட்டிக்க. காயை நல்லா கொட்டிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் இருக்கும், காயை போடுங்கன்னு சொல்லணும். ஆமாம், அப்படியே எடுத்து கொட்டிக்கோங்க. எடிட் பண்ணிடு. ஆமாம், என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ லைட்டாக, ரொம்ப வெஜிடபிள்ஸ் போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் தான் நல்லா அழகாக நல்லாயிருக்கும். வதன்னு போடக்கூடாது, சரியா? லைட்டாக போடணும், ரொம்ப அள்ளி போடக்கூடாது. அப்புறம் ஃபுல்லாக காய்கறி போடுற மாதிரி ஆயிடும், சரிதா? நல்லா வேகட்டும். இல்லை நம்ம தண்ணியை கொஞ்சம் லைட்டாக வைக்கணும். தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா, கொத்தமல்லி தூள், பிரியாணி மசாலா, சக்தி தான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள். இது ஒரு லைட்டாக இப்படி பண்ணேன், அப்போ தான் அந்த வாடன்னு சொல்லுவாங்கள்ல, அது போகும். இதில் மெஷர்மெண்ட்டா? இது என்ன ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன், அதனால் பார்த்துக்கணும்.
ஓகேவா? அப்படியே நிப்பாட்டுறியா? ஹாய், நாங்கள் மண் சட்டியில் வெஜ் பிரியாணி செஞ்சிட்டோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே உள்ளுக்கும் நார்மலாக இருக்கிறதோட மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், சரியான டேஸ்ட்டாக இருக்குது. அந்த அளவு தண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சா சூப்பராக வருது.